எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நிறையா விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் நிறையா விஷயம் பகிர்ந்துக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால முடியல, மன்னிக்கணும். இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸு இல்லை ஆடியோஸ் எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைய நாளே தான் இன்றைய தலைப்பு. அதாவது திருவாதிரை திருநாளை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்று திருவாதிரை திருநாள், மார்கழி திருவாதிரை அன்றுதான் வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் நடராஜ எம்பெருமான் வந்துட்டு ஆனந்த தாண்டவத்தை ஆடி காமித்தார். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடின நாள் இன்று. யார் இந்த வியாக்கிரபாதர் பதஞ்சலினா வந்துட்டு புலிக்காலோட ஒரு முனிவர் இருப்பார். எல்லா கோயில்கள்லையுமே நடராஜருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருப்பார். மோஸ்ட் ஆஃப் த பழைய காலத்து கோயிலில் அவர் தான் வியாக்கிரபாதர். அதே மாதிரி வந்துட்டு பாம்பு காலோட ஒரு முனிவர் இருப்பார். அவர் தான் வந்துட்டு பதஞ்சலி முனிவர். இந்த இருவரும் தவம் செய்து சாமிக்கிட்ட வேண்டினதன் பலனாக இன்று நமக்காக அவர்களுக்காகவும் ஆனந்த தாண்டவம் சாமி ஆடி காமிச்சார். சரி, எல்லாரும் ஒரு கேள்வி என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க. நடராஜ எம்பெருமானுக்கு ஏன் வந்துட்டு டெய்லி வந்துட்டு அபிஷேகம் கிடையாது? எப்பயோ ஒரு நாள் தான் அபிஷேகம் பண்ணுறாங்க, எப்பயோ ஒரு நாள் தான் ஆராதனை பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு? உண்மையாகவே இதுக்கு காரணம் இருக்குங்க. என்னென்னா, நடராஜ எம்பெருமானை வந்துட்டு தேவர்கள் வழிபடுவதாக ஐதீகம் இருக்குது. தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நம்ம மானிடர்களுக்கு ஒரு வருடம். அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு 6 காலம் வந்துட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அதன் ஐதீகத்தின்படி நம்ம ஒரு வருஷத்துக்கு 6 நாள் மட்டும் வந்துட்டு எம்பெருமானுக்கு, நடராஜ எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுறோம். எல்லா கோயில்லையுமே இதே தான். அந்த 6 நாட்களில் ஒன்று தான் இந்த திருவாதிரை திருநாள். இந்த மார்கழி திருவாதிரை வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலு நடராஜருக்கு ஆனந்த தாண்டவம் ஆடினதுனால. சரி, எல்லாருக்கும் வந்துட்டு நடராஜரை ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த மார்கழி திருவாதிரைன்னு சொல்லிட்டாலே வந்துட்டு களி ஞாபகம் வந்துடும். நிறைய பேர் கூட களி இன்னைக்கு செஞ்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா மக்கள் வந்துட்டு எதற்காக அதை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிறாங்க. சரி, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வரலாறு பார்க்கறதுக்காக வந்துட்டு சேந்தனார் அப்படிங்கிற ஒருத்தருடைய வரலாறு பார்ப்போம். இந்த சேந்தனாருங்கிறவர் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் பட்டினத்தார். அந்த பட்டினத்தாரோட கணக்கு பிள்ளை தான் இந்த சேந்தனார். இந்த பட்டினத்தார் எப்படின்னா வந்துட்டு ரொம்ப பெரிய கோடீஸ்வரர், ரொம்ப வந்துட்டு செல்வந்தர், பயங்கரமான செல்வந்தர். அந்த செல்வந்தருக்கு வந்துட்டு சிவன் வந்துட்டு, அவரோட வரலாறு தனி வரலாறு, அது ஒரு தடவை திரும்ப பார்ப்போம். சிவன் வந்துட்டு காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கு அப்படின்னு சொல்லி அறிய வைக்கிறாரு இந்த பட்டினத்தாருக்கு. எப்போ அவருக்கு அறிகிறதோ, எப்போ அவருக்கு புரிகிறதோ, அதாவது காது உடைந்த ஊசி கூட வந்துட்டு நாம் இறக்கும்போது நம்ம கூட வாராது, எதுவுமே இல்லாமல் தான் நம்ம போகணும் இந்த உலகத்தை விட்டு. எப்போ அதை உணர்ந்தாரோ அப்போ வந்துட்டு அவர் இருந்த சொத்து அத்தனையும் வந்துட்டு தூக்கி வீதியில் எரிந்து விட்டு போனார். நீங்கள் கேட்கலாம், அவர் வந்துட்டு தானம் பண்ணியிருக்கலாமே, இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே. அது வந்துட்டு அவருக்கும் அதுக்கும் இருக்க பற்று அருந்து போச்சு அந்த சொத்து மேலே. இப்போ நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஃபோன் வந்துட்டு என்னோடதுனா தான் வந்துட்டு இது எடுத்து நான் வேறு யாருக்காவது பரிசாக கொடுக்க முடியும். இந்த ஃபோனே என்னது இல்லை அப்படிங்கிற எண்ணம் எனக்கு எப்போ வருதோ, அது எடுத்து கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் எனக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் வந்துட்டு பட்டினத்தார் அவரோட சொத்துக்கள் மேலே இருந்த ரைட்ஸ் எல்லாமே அவருக்கு போயிருச்சு அப்படின்னு நினச்சாரு. அதனால எல்லாத்தையும் வீதியில் தூக்கி எறிந்தார். இப்போ அடுத்தது வந்து கணக்கு பிள்ளைகிட்ட தான் வருது. இந்த காலத்து மாதிரி கணக்கு பிள்ளை கிடையாது. அந்த காலத்தில் வந்துட்டு ரொம்ப நேர்மையான கணக்கு பிள்ளை. சேந்தனார்கிட்ட வந்துட்டு இந்த சொத்துக்கள் எல்லாம் வருது. இந்த சேந்தனார்கிட்ட இருந்து வந்துட்டு பல சொந்தக்காரர்கள், பட்டினத்தாரோட சொந்தக்காரர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு தான் இந்த சொத்து சேரணும், எனக்கு தான் இந்த சொத்து சேரணும்னு. அவர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு பிரித்து கொடுப்பதா இல்லை சரியாக கொடுப்பதா என்னன்னு தெரியாமல் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேல வச்சுருக்காரு. யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், யாருக்கு யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இந்த சொந்தக்காரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, மன்னர்கிட்ட போய் எங்களுடைய சொந்தக்காரனின் சொத்துக்களை எல்லாம் இவன் அபகரிக்க பார்க்கணும், இவன் அபகரிக்கிறதுக்காக வந்துட்டு எங்களையெல்லாம் வந்துட்டு ஸ்டேல வச்சுருக்கான், எங்களுக்கு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறதெல்லாம் ஸ்டேல வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்கிறாரு. மன்னர் வந்துட்டு இவருக்கு கூப்பிட்டு தண்டனையெல்லாம் கொடுக்குறாங்க, சிறையில் போட்டுடுறாங்க. இப்போ சிறையில் இருக்கிறப்ப வந்துட்டு இந்த சேந்தனார் விநாயகரை நினச்சி கும்பிடுறாரு, வழிபடுறாரு. விநாயகர் வந்துட்டு யானை ரூபமாக வந்து அந்த சிறையை உடைச்சு அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த யானையில் அந்த யானையில் வந்துட்டு விநாயக பெருமான் வந்துட்டு இந்த சேந்தனாரை விடுற இடம் வந்துட்டு தில்லை, திருச்சிற்றம்பலம், அதாவது நம்ம சிதம்பரத்தில் விடுறாரு. அங்கே இருக்கிற அவர் ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்து வர்றாரு. துறவியாக தான் இருக்கிறாரு. துறவியாக இருக்கிறப்போ வந்துட்டு இந்த மார்கழி திருவாதிரை திருநாள் வருது. சாமி வந்துட்டு சாமிக்கு மேலே வந்துட்டு இந்த சேந்தனாருக்கு ரொம்ப பாசம்.
இந்த சேந்தனார் என்ன பண்ணுறாரு, வீட்டில் ஏதாவது இருந்து எதையாவது எடுத்துகிட்டு போய் அவருக்கு சாமிக்கு படைப்போமே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் வீட்டில் பார்த்தா ஒரு பொருளுமே கிடையாது. இவர் ஒரு துறவியாக இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு பிச்சை எடுத்து அன்னன்னைக்கு தேவையானது தான் அன்னன்னைக்கு சாப்பிட்டுக்குவார். வீட்டில் பார்த்தா ஒன்றுமே இல்லை அவர் சாமிக்கு கொடுக்கறதுக்கு. கடைசியில் வந்துட்டு அரிசி போட்டு வச்சுருந்த பானையை பார்க்குறாரு. அரிசி போட்டு வச்சுருந்த பானையில் வந்துட்டு சின்ன அரிசி, அதாவது அரிசி துகள்கள் வந்துட்டு அடியில் ஒட்டி இருக்குது ஒரு லேயர் மாதிரி. அந்த அரிசி லேயரை கொஞ்சம் எடுத்துகிட்டு, அந்த அரிசி இருக்கிற லேயரை எடுத்து அது கொஞ்சம் தனியாக வந்துட்டு வச்சுக்கிறாரு. அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு பானையில் பார்க்குறாரு, ஒரு சின்ன கட்டி வெல்லம் இருக்குது. இந்த வெல்லத்தையும் இந்த அரிசி துகள்களையும் எடுத்து இதை வச்சு ஒரு களி அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருளை முதல் முறையாக செய்கிறாரு. அந்த உணவுப் பொருளை தான் வந்துட்டு சிவனுக்கு கொண்டுட்டு போகிறாரு. சிவனுக்கு கொண்டுட்டு போகலாம், அதாவது திருச்சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் ஈசனுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு அவர்கிட்ட தட்டம் கூட இல்லை கையில். சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்த அழுக்கு வேஷ்டிக்கு மேலே கட்டியிருந்த ஒரு அழுக்கு துண்டு இருந்துச்சு. அந்த அழுக்கு துண்டில் இந்த கொஞ்சம் ஒரு கை அளவு களி எடுத்துகிட்டு வச்சு சாமிக்கு கொண்டுட்டு போகிறாரு. சாமிக்கு அங்கே பார்த்தா வந்துட்டு உள்ள எல்லா நெய்யிலையும் தேன்லையும் செய்த பலகாரங்களாக உள்ளே வச்சு படைச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்துட்டு நிறையா பலகாரங்கள்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த சேந்தனார் இந்த களியை கொண்டுட்டு போய் சாமிக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக்கு துண்டோட காமிக்கிறாரு அங்கேருந்து தீட்சிதர்கள்கிட்ட. அந்த தீட்சிதர்கள் வந்துட்டு இந்த பிச்சைக்காரனோட இதையெல்லாம் வந்துட்டு பொருளையெல்லாம் சாமிக்கிட்ட வைக்க முடியாது, தீட்டாயிரும், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா இவர் ஒரு தூண் பக்கத்தில் போய் நின்று தில்லை கோயிலில் ஒரு தூண் பக்கத்தில் போய் நின்று அழ ஆரம்பிச்சிடறாரு. அழுதுட்டு இருக்காரு. சாமி என்னோட இதை வந்துட்டு நான் கொண்டுட்டு வந்த உணவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு நெய்வேத்தியம் நடக்குது. உள்ள நெய்வேத்தியம் நடக்கிறப்ப பார்த்தா சாமி வாயில் வந்து ஏதோ ஒன்று ஒட்டி இருக்கு. என்னன்னு போய் எல்லாரும் தீட்சிதர்கள்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு இந்த சேந்தனார் அப்படிங்கிறவர் கையில் கொண்டுட்டு வந்த களியோட ஒரு சின்ன துண்டு வந்துட்டு சாமியோட வாயில் ஒட்டியிருக்கு. சரின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி விடலான்னு சொல்லிட்டு தொடச்சி விடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது அது சேந்தனார் தான் கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அதை துடைத்து விடலாம்னு துடைத்து விடுறாங்க. துடைக்க சாமியோட வாயில் திரும்ப அந்த களி ஒட்டிக்குது. அதனால் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப பிடிச்சி அவர் வந்துட்டு அன்பால் கொடுத்தா வந்துட்டு யார் அன்பால் வந்துட்டு ஒரு களியை செஞ்சு கொடுத்தா கூட வந்துட்டு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண நாள் இன்னைக்குங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம களிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு உணவுப் பொருளை செஞ்சு சாமிக்கு இன்னைக்கு படைக்கிறோம். அதன் வழக்கமாக தான் வந்துட்டு இந்த திருவாதிரை மார்கழி திருவாதிரை அன்னைக்கு வந்துட்டு களி செய்து சாமிக்கு படைக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துக்கு வந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு சாமி வந்துட்டு இந்த களியை சாப்பிட்டது இந்த சேந்தனாருக்கு தெரியாதுங்க. சேந்தனார் வந்துட்டு சாமி இதை ஏற்றுக்கலையாட்டிருக்கு அப்படின்னு நினச்சி நின்று அழுதுட்டு இருந்தார். இங்கே வந்துட்டு சாமிக்கு பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. பூஜையெல்லாம் முடிஞ்சு சாமி நேராக தேருக்கு போகிறாரு. சாமியை தேரில் வச்சு தேரை இழுக்கிறாங்க. தேரை இழுக்க முடியல. தேர் வந்துட்டு ஒரு அடி கூட நகரல. தேர் நகராத காரணத்தினால வந்துட்டு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யானை குதிரையெல்லாம் கொண்டுட்டு வந்து இழுக்க வைக்கிறாங்க. அப்போ கூட வந்துட்டு இந்த தேரை இழுக்க முடியல. சாமி உட்காந்துருக்க தேரை இழுக்க முடியல. சரி, கடைசி என்னதான் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறப்போ வந்துட்டு ஒரு அசரீரி கேட்குது. இந்த மாதிரி வந்துட்டு என் பக்தன் சேந்தன் வந்து நீங்கள் நிற்கிறான், சேந்தன் இல்லாமல் வந்துட்டு நான் எப்படி தேரில் இருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி சேந்தனை வந்துட்டு முன்னாடி வந்து பல்லாண்டு பாட சொல்லு அப்படின்னு சொல்லி அசரீரி கேட்குதுங்க. அப்போ வந்துட்டு யார் இந்த சேந்தன் எல்லா பக்கம் தேடி கடைசியாக ஒரு வழியாக இந்த தூணுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த நம்ம சேந்தனாரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தேர் முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் வந்தால் தான் வந்துட்டு இந்த தேர் நகரும்னு சாமியே சொல்லிட்டாருங்க, நீங்கள் வந்து பாடணுமாமா அப்படின்னு சொல்லி நிற்க வச்சிட்டாங்க. சாமியோட அருளால் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு திருப்பல்லாண்டு பாடுறாரு. அந்த திருப்பல்லாண்டு வந்துட்டு 9ஆம் திருமுறையில் வந்துட்டு இன்றைக்கும் இருக்குங்க. 9ஆம் திருமுறையில் நம்ம பார்க்கலாம். இந்த பல்லாண்டு தான் இன்றைக்கி பாடணும், அது ஸ்பெஷல். இந்த திருப்பல்லாண்டில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்களையும் பாட வந்துட்டு யாருமே படம் பிடித்து இழுக்காமல் தேர் தானாக நிலையிலேருந்து நவந்து திரும்பவும் வந்துட்டு கோயில் ஒரு வளம் வந்து இந்த ஒரு திருப்பல்லாண்டு பாடி முடிக்கிறப்ப நிலையிலே தேர் வந்து நின்றுது. இதுதான் வந்துட்டு இந்த திருவாதிரை அன்று நடந்த ஒரு பெரிய அதிசய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கு திருவாதிரையை பற்றி பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். இந்த களியை பற்றி பேசினதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு புது தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் புது தகவல்களோட இன்னும் பல ஸ்பெஷலான சுவாரஸ்யமான சிவன் நடத்தினர் பல விஷயங்களோட வந்துட்டு மீண்டும் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் சந்திக்கிறேன். நன்றி.